இந்த க்ஷேத்திரம் திருக்காஞ்சி என்று பேர். காஞ்சினால மின்னுதல்னு அர்த்தம். திருக்காஞ்சி அப்படின்னா அம்பிகையினுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய நகைகள்லாம் மின்னுவது போல ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடம் வந்து திருக்காஞ்சி என்று பெயர். அவர் கையினால பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் தான் இங்க இருக்கக்கூடிய மூலவர் கங்கை வராக நதீஸ்வரர். ரொம்ப பழமையான ஆலயம். அகத்தியர் காலத்து சிவாலயம். அகத்தியர் காட்சி கொடுத்த இடம். இங்க எல்லாரும் வந்து தரிசனம் பண்றதுனால அங்க சதாசிவமூர்த்தி ஒரு விக்கிரகம் கட்டின்னு இருக்கும். 108 அடி உயரத்துல கட்டி. ஹாய் மக்களே, வெல்கம் டு த சேனல் ஆஸ்ட்ரோ கேஜேசி. ஸோ நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நம்ம ஆஸ்ட்ராலஜி அண்ட் ஆன்மீக பயணங்கள் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம போக போகிற ஊர் காஞ்சிபுரம்பா. காஞ்சிபுரம் இல்லை காய்ஸ், திருக்காஞ்சி போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக கோயிலை ரீச் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் எந்த ரூட்டில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பைபாஸை வந்து நாங்கள் பாண்டிச்சேரிக்கு இறங்கல, ஜஸ்ட் அப்படியே கடலூர் பைபாஸில் கண்டினியூ பண்ணோம் விழுப்புரம் டு பாண்டிச்சேரி வர வழியில். ஸோ பைபாஸில் கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் வந்துட்டு நம்ம திருக்காஞ்சி போகிறதுக்கு ரூட்டு பிரியுது. ஸோ அந்த ரூட் யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்குது, நேச்சரோட இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இங்கே கொஞ்சம் அப்படி சுற்றி பாருங்க, எவ்வளோ மரமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து நேச்சரோட கவர் ஆகிருக்கு. இருங்க, நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா போட்டு கிளியராக காட்டுறேன். ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு பின்னாடியே வந்து ஒரு ஆறு போகுது. அதையும் நம்ம கேப்சர் பண்ணுவோம் இந்த வீடியோஸில். இந்த கோயிலுக்கு நம்ம நுழையும் போதே காடு மாதிரி அவ்வளோ மரங்குங்க. நீங்கள் காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, பிரச்சனையே இருக்காது. பார்க்கிங்க்கு அவ்வளோ இடம் இருக்குது. ரொம்ப குளு குளுன்னு காத்தோடு இருக்குங்க. அப்படியே நம்ம இந்த கோயிலோட வியூவை சுற்றி பார்த்தோம்னாக்கா இயற்கை அழகு நிறைஞ்ச இடமா இருக்குதுங்க. அப்படியே இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு கோபுரத்தை பார்க்கலான்ட்டு வந்தாங்க. ஐயோ, எவ்வளோ அற்புதமான காட்சிங்க. 5 கலசங்களை வச்சு இந்த கோபுரம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நுழைவு வாயிலே பார்த்தீங்கன்னா 2 தெய்வங்கள் வந்து நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்குங்க. விநாயக பெருமான் ராஜகணபதி அப்படின்ற பேரோட இங்க அழைக்கப்படுறாரு. அவரோட உருவமும் ராஜ அலங்காரத்தோட சூப்பரா இருக்குங்க. அடுத்தது அவரோட இளையவரான முருகப்பெருமான் சிவசண்முகர் அப்படின்ற பேரோட வள்ளி தெய்வானையோட நமக்கு காட்சி அளிக்கிறாருங்க. அந்த 2 பேரோட தரிசனத்தையும் பெற்றுட்டு அடுத்தது கோபுரத்தை பார்க்கலான்ட்டு பார்த்ததுங்க. நம்ம போன நேரத்துக்கு உச்சி கோபுரத்தை பார்க்கும்போது சூரிய பகவானே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி வரவேற்கிற மாதிரி இருந்ததுங்க. அப்பேற்பட்ட காட்சியா இருந்தது. அப்படியே நம்ம கோயிலுக்குள்ள போக சொல்ல ஜில்லுன்னு ஒரு காத்து நம்ம மேல படுதுங்க. அது அப்படியே நமக்கு மனசுக்கு அமைதியை தருது, மன பிரச்சனையெல்லாம் தீர்க்கிற மாதிரி இருக்குங்க. முதல்ல நம்ம பார்வைக்கு தென்படுறது கொடிமரமும் மண்டபமும் தாங்க. அந்த மண்டபமே அவ்வளோ அழகா இருக்கு. சரின்ட்டு நம்ம வந்த கோபுரத்தை திரும்பி பார்ப்போம்னு பார்த்தா வெளியில இருந்து அவ்வளோ அழகா தெரிஞ்ச கோபுரம் உள்பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அதை விட 2 மடங்கு அழகா தெரியுதுங்க. அங்கிருந்து நம்ம திரும்பி பார்க்கும்போது கோவிலுக்குள்ள பல சன்னதிகளை பார்க்க முடியுதுங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, நம்ம கோவிலுக்குள்ள பல கோயில்களை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்றது. இதுல குறிப்பா நான் ஒரு சன்னதியை பத்தி சொல்லி ஆகணுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதரோட சன்னதி தாங்க. ஏன் குறிப்பா இந்த சன்னதியை சொல்றேன் அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா, காசியில விஸ்வநாதர் எந்த அளவுல எப்படி காட்சி அளிக்கிறாரோ அதே உருவ அமைப்போட இங்கேயும் இருக்காருங்க. அதே சைஸ், அதே உருவங்க. ஸோ அவரை பார்த்த கையோட காசி விசாலாட்சியும் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க பக்கத்திலே. காசி விசாலாட்சியும் அதே மாதிரி அழகா இருக்காங்கங்க. இவங்க 2 பேரையும் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் கோயிலை சுத்தி பார்த்தாக்கா ஏகப்பட்ட சன்னதி அந்த மாதிரி இருக்குங்க. குறிப்பா இந்த கோயிலை பத்தி சொல்லணும், ஒரே வார்த்தையில சொல்லணும்னா
காசிக்கு வீசம் இந்த திருக்காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? காசிக்கு வீசம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? இதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கோயிலோட தலைமை குருக்கள் கிட்ட நம்ம இன்டர்வியூ ஒன்று கேட்டிருந்தோங்க. அந்த இன்டர்வியூல இந்த ஸ்தல வரலாறும் இதோட பெருமைகள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மற்ற சன்னதிகளையும் தொடர்ந்து பார்க்கலாங்க. வணக்கம். விழுப்புரம் காமாட்சி அம்மன் கோயில் வந்து அர்ச்சகர் நான். ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து கேஜிசி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கோம். அதில் வந்து முதல்ல ஜோதிடம் பற்றி தான் நம்ம ஆரம்பிச்சது. அப்புறம் வாரம் வந்துட்டு ஆன்மீக கதைகளும் போட்டோம். அது தொடர்ச்சியாக வந்துட்டு சில ஆலயங்களையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆலயங்களையும் எடுத்து போட்டுட்ருக்கோம். இந்த வாரத்தில் வந்துட்டு நம்ம திருக்காஞ்சியை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உங்க பேரு? அடியன் சரவண சிவாச்சாரியர். சந்தோஷம். கோயிலுடைய தலைமை அர்ச்சகராக. சந்தோஷம். நம்ம ஆலயத்தை பற்றி கொஞ்சம் ஒரு சில தகவல்லாம் கொஞ்சம் கொடுங்க. நம்ம பார்வதி பதகே அரஹர மகாதேவா. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல கங்கை வராக நதீஸ்வர பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால இந்த தினத்துல உங்களிடத்துல இறைவனுடைய புகழை சொல்வது அப்படின்றது நம்முடைய வாழ்நாளில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரமாக அடியேன் கருதுகின்றேன். அவருடைய புகழை திரும்ப திரும்ப சொன்னதுனாலேயே ஒரு நாயன்மார் புகழ் துணை நாயனார்னு ஒருத்தர் 63 நாயன்மார்ல சிவபெருமானுடைய புகழை மட்டுமே பாடி அவருடைய வறுமையை சிவபெருமான் நோக்கி தினம்தோறும் அவருக்கு ஒரு படிக்காசு கொடுத்து அனுக்கிரகம் பண்ணியிருக்காரு. அப்படி அவருடைய புகழ் வந்து அவ்வளவு பெருமையானது. அதை சொல்றதுக்கு அடியேன் செய்த பாக்கியம். இன்னைக்கு உங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக இன்னைக்கு வந்து ஒரு கோவில் இருக்கு, இங்க போய் தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்புறோம். அப்படின்னா இதை பார்த்து வரக்கூடிய பக்தர்கள் நம்ம இறைவனை தரிசனம் செய்தால் அதில் ஒரு பங்கு புண்ணியம் உங்க சேனலுக்கும் இதை நடத்தக்கூடிய உங்களுக்கும் சேரும். அப்படி எந்த சந்தேகமும் கிடையாது. அதன் வகையில இந்த க்ஷேத்திரம் திருக்காஞ்சி என்று பேர். காஞ்சினால மின்னுதல்னு அர்த்தம். திருக்காஞ்சி அப்படின்னா அம்பிகையினுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய நகைகள்லாம் மின்னுவது போல ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடம் வந்து திருக்காஞ்சி என்று பெயர். இந்த க்ஷேத்திரம் உருவாவதற்கு யார் காரணம்? அகத்திய பெருமான் தான் காரணம். இது ஆதி காலத்துல அகத்தீஸ்வரம்னு இதுக்கு பேர் இருந்தது. இந்த ஊருக்கு புதுச்சேரிக்கே பேர் வந்து வேதபுரின்னு பேர். இங்க வேதங்கள் தழைத்திருந்த இடம். அகத்திய பெருமான் இங்க வேதங்களுக்கான ஒரு பல்கலைக்கழகமே நடத்திருக்காரு. இங்க பாகூர்னு ஒரு ஊர் இருக்கு பக்கத்துல, புதுச்சேரி மாநிலத்துல. இந்த பாகூர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் பல்கலைக்கழகம் நடத்தினதுக்காக அதனுடைய ஆதாரங்கள்லாம் இன்னும் புதுச்சேரியில இருக்கு. அப்படி ஒரு அருமையான க்ஷேத்திரம் இந்த இடம். இந்த இடத்துல சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ண ஆசைப்படுறாரு. அகத்தியர் வந்து சதா சர்வ காலமும் சிவ பூஜை பண்றாரு. எங்க போனாலும் சிவ பூஜை பண்ணாம அவரால் இருக்க முடியாது. அப்படி இந்த க்ஷேத்திரத்துக்கு வரும்போது இங்க ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாரு. அவர் கையினால பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் தான் இங்க இருக்கக்கூடிய மூலவர் கங்கை வராக நதீஸ்வரர். ரொம்ப பழமையான ஆலயம். அகத்தியர் காலத்து சிவாலயம். இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது எப்படி பண்ணாருன்னா, சிவலிங்கங்கள் பல வகையா இருக்கு. பானலிங்கம்னு இருக்கு. யாருமே ஒளிப்படாத உற்பத்தி ஆகிற லிங்கத்துக்கு பானலிங்கம். அது மாதிரி லிங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏக கலை, ஒரே கலையோட ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். 8 பட்டைகள் இருக்கும், 16 பட்டைகள் இருக்கும், 24 பட்டைகள் இருக்கும். இது மாதிரி லிங்கங்கள் பல. அதுல இந்த ஷோடச கலாலிங்கன்ற வகையில நம்ம மூலவர். ஷோடச கலாலிங்கம்னா 16 பட்டைகள். ஷோடசம்னா 16 செல்வங்களும் தரக்கூடிய சிவபெருமானாக அகத்தை பிரதிஷ்டப்பட. சிவலிங்கத்துக்கு பிரதிஷ்டை பண்ணோன்னா அதுக்கு என்ன தேவைன்னா, பூஜைக்கு தண்ணியும் புஷ்பமும் தான் வேணும். புண்ணியம் செய்தாருக்கு பூ உண்டு நீர் உண்டுன்னு திருமூலருடைய வாக்கியம். நல்ல ஜலம் வேணும்னு பிரார்த்தனை பண்றாரு. பிரார்த்தனை பண்ணும்போது இங்க செஞ்சில உற்பத்தி ஆகி புதுச்சேரி கடல்கள்ல ஒரு நதி கலக வராக நதின்னு பேர். அந்த காலம் மகாவிஷ்ணுனுடைய 3வது அவதாரமாகிய வராக பெருமான் அவருடைய கொம்புனால கீறி உற்பத்தி பண்ண நதினால அதுக்கு வராக நதி. இந்த நதியை திருக்காஞ்சி என்ற இந்த இடத்து பக்கம் திருப்பணம், பூஜைக்கு ஜலம் வேணும்னு அகத்தியர் பிரார்த்தனை பண்ணதுனால அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்க சிவபெருமான் வராகத்தை சொல்றார், இந்த நதியை திருப்புங்க அப்படின்னு. அதனால மேற்கிருந்து கிழக்கு போகக்கூடிய நதி திருக்காஞ்சி என்ற க்ஷேத்திரத்தாக வடக்கு பக்கமா பாஞ்சு மீண்டும் கிழக்க கடற்கரையில போய் கலக்குது. உத்தரகங்கையா மாறும். அதெல்லாம் உத்திர வாகினி அப்படின்னு இந்த இடத்துக்கே பேரு. அதனால கங்கைக்கு நிகரான தீர்த்தம் இங்க இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். அதனால அகத்தியர் அந்த வராக நதிக்கு சங்கராபரணின்னு பேர் வைக்கிறார். சங்கரன்னா சிவபெருமான், ஆபரணம்னா அவர் சூடி கொண்டிருக்கிறது. கங்கையை வந்து ஆபரணமா சிவபெருமான் அணிந்திருப்பதனால கங்கையோட இன்னொரு பேர் தான் சங்கராபரணி. அதுதான் அந்த நதியினுடைய விசேஷம். ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா 3 வகை சிறப்பு முக்கியமானது. மூர்த்தி, தலம், தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த 3 இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இது. இந்த ஸ்தலம் திருக்காஞ்சி.
இறைவன் கெங்கவராக நதீஸ்வரர், அகத்தியா பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தி, தீர்த்தம் சங்கராபரணி தீர்த்தம். இந்த மாதிரி 3 வகை சிறப்புமிக்க க்ஷேத்திரம் நம்ம கோவில். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புராண ரீதியான ஒரு கதை உண்டு. புராணம் என்னன்னாக்கா, காசிக்கு காலத்துல இறந்தவங்களுடைய அஸ்தியை கொண்டு போய் கரைக்கிறது நம்முடைய இந்து மதத்துடைய மரபு. அந்த மரபுப்படியே ஒருத்தர் வந்து அவங்க அப்பாவுடைய அஸ்தியை காசிக்கு எடுத்துன்னு போனார். அப்ப அந்த காலங்கள்ல வந்து நடப்பயணமா தானே போய் ஆகணும் யாத்திரைகள்லாம். அப்படி நடந்து போகும்போது இரவு நேரம் ஆனனால இந்த ஊர்ல தங்குறாரு. தங்கி காலையில எழுந்து அவருடைய நித்திய அனுஷ்டானங்கள்லாம் குளிச்சுட்டு பூஜைகள்லாம் பண்ணிட்டு மறுபடியும் புறப்படும் போது கூட ஒரு சீடன் ஆயிஷன் வர்றாரு. அவன்கிட்ட இந்த அஸ்தி கலசத்தை பத்திரமா பாத்துக்கன்னு குளிக்க போறாரு. இந்த சீடனுக்கு என்ன ஒரு என்னன்னா, இதை பத்திரமா அங்க இருந்து புத்தி எடுத்துன்னு வர்றாரு, இது உள்ள என்ன இருக்கு பாக்கணும்னு ஆர்வத்துல அந்த களையத்தை பிரிச்சு பாக்குறாரு. பிரிச்சு பார்த்தாக்கா அதுல இருந்து அஸ்தி வந்து அவர் கண்ணுக்கு பூக்களா தெரிஞ்சது, வாசனை மிகுந்த பூக்களா தெரிஞ்சது. பூவை தான் வந்து குருநாதர் தூக்கின்னு வர சொல்றாரு சொல்லிட்டு அந்த வாயை கட்டி மறுபடியும் வச்சுட்டாரு. 2 பேரும் மறுபடியும் யாத்திரையை தொடர்ந்து காசியை சென்று அடைகிறாங்க. காசிக்கு போனா கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு அதை பிரிச்சு கரைக்கிறதா பிரிக்கிறாரு. உள்ள அஸ்தி இருந்து சீடன் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறார். குருநாதர் சொல்றாரு, இந்த அஸ்தி வந்து அங்க பூவா என் கண்ணுக்கு தெரிஞ்சது, இங்க அஸ்தியா இருக்கு, எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு. எங்க பார்த்தேன்னா திருக்காஞ்சி இந்த இடத்துல பார்த்தேன். சரி அப்ப பரீட்சை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த அஸ்தியை கரைக்காம மீண்டும் இந்த ஊருக்கு வராங்க. இந்த ஊர்ல வந்து பிரிச்சு பார்த்தா மறுபடியும் வாசனையான புஷ்பங்களா இருக்கும். பார்த்த உடனே அதிசயிச்சு சிவபெருமான பிரார்த்தனை பண்ணும்போது சிவபெருமான் அசிரீரியா சொல்றாரு, காசிக்கு வீசம் இதுவேன்னு சொல்றாரு. காசியை காட்டிலும் வீசமான இடம், இங்கேயே அந்த அஸ்தியை கரைச்சிட்டு முன்னோர்களுக்கு உண்டான இந்த தர்ப்பணங்களை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அசிரீதியா சொன்னதுனால அந்த எடுத்துன்னு போன அந்தனர் இங்கேயே அந்த அஸ்தியை கரைச்சிட்டு அவங்க பித்ருக்களுக்கு உண்டான கர்மாக்கள் இங்க செய்ததுனால இது பிதிரு தோஷ நிவர்த்தி ஸ்தலம். காசியில எப்படி அவங்களுக்கு நம்ம இங்க செய்யக்கூடிய சடங்குகள்லாம் செஞ்சு அதை அந்த அஸ்தியை கரைக்கும் போது அவங்க வந்து சொர்க்கத்தை அடையறதா ஒரு ஐதீகம். அது எப்படி காசி அப்படிங்கிறது முன்னோர்கள் எல்லாம் காசியில யாரு இருந்தாலும் முக்தி இல்லையா, இறக்க முக்தி தரும் காசி. காசியில போய் தரிசனம் பண்ணாலே 12 திருத்தலங்கள் அந்த ஜோதிர்லிங்கங்கள்ல ஒண்ணு, அதுல ஒண்ணு. அப்படியே அந்த காசியை காட்டுல வீசமான கஷேத்திரனால இங்க இறைவனை தரிசனம் பண்ணால் நம்முடைய முன்னோர்கள் சாபங்கள் நீங்குகிறது, முன்னோருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. அது மாதிரி இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதி காலத்துல இருந்த இடம் ஆத்தங்கரை ஒட்டிலே இருந்தது. மிகப்பெரிய கருங்கல் கோயில் இது. சுத்தி 1000 மண்டபம் இருந்தது, 4 ராஜகோபுரங்கள் இருந்தது. இந்த மாதிரி மிகப்பெரிய கோயிலா இருந்தது. அப்ப 2 வகையான அழிவை நம்ம கோயில் சந்திச்சிருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா மாஃபூஸ் கானுடைய படையெடுப்பு. அந்த படையெடுப்ப சில சிதிலங்கள் அடைஞ்சது. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஆற்று வெள்ளம். அந்த ஆற்று வெள்ளத்துல படிப்படியா ஆத்தங்கரை ஒட்டுல இருக்கிற கோயில்னால அந்த காலத்துல வருஷம் வெள்ளம் வரும். வெள்ளம் வரும்போது ஒரு வருஷத்துல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கட்டடங்கள் இருந்து எல்லாம் அந்த 1000 மண்டபம் நம்ம மூலவர் கோயில் எல்லாம் ஓரத்திலேயே இருந்ததுனால அந்த அழிவு ஏற்பட்டது. அப்புறம் எங்க ஊர்ல இருந்தவங்களும் ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஆத்துல இருந்து சிவலிங்கத்தை மீட்டு கொண்டு வந்து இப்ப இருக்கிற இந்த ஆலயத்தை அமைச்சிருக்காங்க. இப்போ கும்பாபிஷேகம் நடந்து 2016 நடைபெற்றது. புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோயில். அவங்களுடைய முயற்சினாலே, முதல்வர் முயற்சினாலையும், அவங்களுடைய அரசு புதுவை அரசு அவங்க கட்டுப்பாட்டுல இருக்க அவங்களுடைய நிதி உதவினாலையும் பக்தர்கள் உதவினாலையும் இந்த அளவு சிறப்பா கும்பாபிஷேகம் பண்ணிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கோயில்ல அகத்தியர் காட்சி கொடுத்த இடத்துல ஒரு 108 சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யறோம். அங்க காசில இருந்து எடுத்துன்னு வந்து பிரதிஷ்டை பண்றோம். அந்த அகத்தியர் காட்சி கொடுத்த இடம் இங்க எல்லாரும் வந்து தரிசனம் பண்றதுனால அங்க சதாசிவமூர்த்தி ஒரு விக்கிரகம் கட்டின்னு இருக்கும். 108 அடி உயரத்துல கட்டின்னு இருக்கும். அது நம்முடைய எங்க தொகுதி அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய சொந்த முயற்சியில மிக சிறப்பா நடத்தின்னு இருக்காங்க. அது வரக்கூடிய கார்த்திகை அல்லது கோயில் பக்கத்துல தை மாசத்துல அதுக்கு கார்த்திகை அல்லது தைல குடமுழுக்கு நடக்கும். மிக பிரம்மாண்டமா இருக்கும் அந்த க்ஷேத்திரம். அந்த திருத்தல வரலாறு புக்கு வந்துட்டு கோயில் சார்பா வெளியிட்டது. சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க. இறைவனுடைய இந்த பெருமையை நீங்க கொண்டு போய் உங்க யூடியூப் சேனல் வழியா 10 பேருக்கு சேர்க்கும் போது இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருள் உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் சிறப்பாக கிடைன்னு பார்க்கலாம். சந்தோஷம். நன்றி. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்தல வரலாறு வந்து குருஜி கிட்ட கேட்டுக்கிட்டோம். அதோட பரிசா நமக்கு ஸ்தல வரலாறோட புக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே கோயிலை தொடர்ந்து பார்ப்போம். காமாட்சி அம்மன் சன்னதி. இங்க காமாட்சி அம்மன் நின்ன கோலத்துல காட்சி அளிக்கிறாங்க. அடுத்தது சரபேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம்.
அவரை தொடர்ந்து நம்ம கால பைரவரை தரிசனம் பண்ண போறோங்க. கால பைரவர் நம்ம வாழ்விக்கே வந்து ஆதாரமா இருக்கக்கூடியவர். அவரை நம்ம இங்க தரிசனம் பண்ண முடியுது. அவரை தொடர்ந்து நவகிரகங்களை வந்து தரிசனம் பண்ணலாங்க. இந்த நவகிரக ஸ்தலத்துல இருந்து சுத்தி பார்க்கும் போதுதான் தெரியுது இந்த கோயிலோட முழு அழகும். அவ்வளோ அற்புதங்க. நவகிரகங்களை தொடர்ந்து பொங்கு சனியை வந்து தரிசனம் பண்ணலாங்க. அவரை தொடர்ந்து இங்க ஆல மரத்துக்கு இருக்கிற சிவபெருமானையும் நம்ம தரிசனம் பண்ண முடியுதுங்க. அடுத்ததாக நம்ம லக்ஷ்மி வராக பெருமாளை தான் தரிசனம் பண்ண போறோம். குறிப்பா இந்த திருக்காஞ்சி ஸ்தலத்துல கிழக்க பாஞ்ச நதிய வடக்கு பக்கமா திருப்பினது நம்ம வராக பெருமாள் தான். அடுத்தது பல சன்னதிகள் இங்க இருந்தாலும் மிக அற்புதமான சன்னதின்னு நான் நினைக்கிறது வந்து மீனாட்சி அம்மனோட சன்னதி தாங்க. மதுரையை ஆண்ட மீனாட்சி அம்மன் இங்க நம்ம தரிசனம் செய்ய போறோம். அதுக்கு நம்ம மதுரை தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அழகா இங்கே வந்து நமக்கு காட்சி அளிக்கிறாங்கங்க. அடுத்ததாக மங்கள வராகியும் வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியுதுங்க. இங்க வராக பெருமானோட அழகு அப்படியே வராகிக்கும் இருக்குதுங்க. 63 நாயன்மார்களையும் நம்ம இங்க தரிசனம் செய்ய முடியுது. இப்போ இந்த கோயிலோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் அந்த அழகை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. எவ்வளவு அற்புதமான காட்சிகளா இருக்கு. எதுக்கும் நம்ம இந்த கோயிலோட நுழைவாயில இருந்து இதை பார்ப்போம். முதல்ல நமக்கு தெரியறதே கலையரங்கம் தாங்க. அதுவும் நம்ம கேமராமேனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த கோபுரத்தை வளைச்சு வீடியோ போட்டோஸா எடுத்துட்டு இருந்தாரு. இந்த கலையரங்கத்தை தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம போய் ரீச் ஆகிறது தாங்க. நம்ம ரீச் ஆகிற இடம் தாங்க பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற இந்த மண்டபம். இந்த இடத்துலதான் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறாங்க. அதையும் வந்து இந்த மண்டபத்தை தாண்டின உடனே கங்காதேவியோட காட்சி நமக்கு கிடைக்குதுங்க. கங்காதேவியானவங்க முதலை வாகனத்துல இந்த இடத்துல காட்சி அளிக்கிறாங்கங்க. கங்கா கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுட்டு அடுத்து நம்ம நதியை போய் சந்திக்கிறோம். திருக்காஞ்சியின் கங்கையை சந்திக்கலாம் வாங்க. ஏன் இந்த ஆத்த நான் கங்கை அப்படின்ட்டு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, காசியில கங்கா ஆரத்தி நடக்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. அதே மாதிரியே இங்க நம்ம திருக்காஞ்சியிலையும் கங்கா ஆரத்தி நடக்குது. அது வாரந்தோறும் சனிக்கிழமையில ஈவினிங் 6 to 7:30 இந்த டைமிங்ல தாங்க நடக்குது. ஸோ நீங்க கங்கா ஆரத்திய காசிக்கு தான் போய் பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா பாண்டிச்சேரியில பார்க்க முடியும். அதுவும் நம்ம திருக்காஞ்சி ஸ்தலத்திலே பார்க்க முடியும். அதுக்கு நீங்க சனிக்கிழமை ஈவினிங் 6 to 7:30 வரணும். காசிக்கு போய் கங்கா ஆரத்தி பார்த்த புண்ணியத்தை வந்து நம்ம இங்கே பெற்றுக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் அவர் சேனல். Do subscribe, share to your friends. Thank you.